ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் சேர்ந்துட்டேன். அவங்க வாங்க வாங்கன்னு ரொம்ப வரவேற்றுட்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கூட போனேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் கூட. என்னம்மா இங்கே கூப்பிட்ருக்கீங்கன்னு பார்த்தா, இங்கே வாங்கம்மா நல்லா சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா சாமிக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளெல்லாம் போய் நின்னாங்க. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்மளும் போய் கடை வீதிகளை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். போய் பார்த்தா நல்லா கலராக லைட்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு கிராமத்து திருவிழாவை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அப்படி போனால் வளையல் கடை, பொம்மை இதெல்லாம் போட்டிருந்தது. மலரும் நினைவுகள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எதை வாங்க எதை விடனே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அப்படி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாட்டு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் ஒரு பொருளும் அம்மா எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கையில் காசு இருந்தும் எதுவுமே வாங்குறதுக்கு விருப்பமே கிடையாது. கலராக பாசி, ஸ்லைடு, பொட்டு, வளையல் எல்லாமே, இது போக வாட்சி, கூலிங் கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. எதுவுமே வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. அது போக சாப்பிட்றதுக்கு கூட அங்கே இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பசங்களை அந்த ஜம்பிங் இதில் விட்டுட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் ராட்டினம் இருந்துச்சு, இதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் மெயின் ஐட்டம் கரகாட்டம் இருந்துச்சு. செம்ம ஜாலியாட்டு பார்த்துட்டு செம்ம வைப்பாக நல்ல ஹாப்பியாக டைம் பாஸ் ஆனதே தெரியலை. ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. திருவிழான்னு இருந்துச்சுன்னா ஒரு சண்டை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டாங்க பாருங்கள். அப்படியே அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு நானும் கிளம்பிட்டேன். என்னையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.